ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு OneDayTrip. இன்னைக்கு வந்து ஒரு பஜ்ஜி vlog தான் செய்ய போகிறேன். நான் என்னோட கார்டன் டூர் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, நம்மளோட செடியில் நிறைய பஜ்ஜி மிளகா இருக்கிறது, பெருசான உடனே உங்களுக்கு பஜ்ஜி போட்டுட்டு வீடியோ போடுறேன்னு. ஸோ அந்த பஜ்ஜி மிளகா எல்லாம் பறிச்சுட்டு இன்றைக்கி நான் ஒரு பஜ்ஜி செய்ய போகிறேன். சாதாரண மிளகா பஜ்ஜி தான், நீங்கள் நிறைய சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்டோடு தான் செய்கிறேன். பெருசாக ஒன்றும் இல்லை, வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். அதே மாதிரி எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பஜ்ஜி மிளகாவில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் போட போகிறேன். ஏன்னா அந்த சீட்ஸ் ரொம்ப காரமாக இருக்கும் சாப்பிடும்போது. மிளகா காரமாக இல்லைனாலும் அந்த சீட்ஸ் வந்து காரமாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறமா அந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு கையில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எல்லா மிளகாவும் ரெடி பண்ணுறேன். இந்த பஜ்ஜிக்காக நான் வந்து ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா கிறிஸ்பி பஜ்ஜி வரும். அப்புறமா வந்து காரம், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டிருக்கேன். அப்போ தான் பஜ்ஜிக்கு நல்ல கலர் இருக்கும், அதனால தான். அப்புறமா வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கொஞ்சம் திக் பேட்டர் தான் வேணும். நான் வந்து யூஸ்வலி பேக்கிங் சோடா யூஸ் பண்ண மாட்டேன் பஜ்ஜிலெல்லாம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பஜ்ஜி மாவில் வந்து நிறைய தண்ணி போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வந்து ரொம்பவே தண்ணி ஆகிடும் அந்த மாவு. ஸோ கொஞ்சம் கட்டியாக இருக்கட்டும். அப்புறமா வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், இல்லைன்னா வந்து பஜ்ஜி வேறு, மிளகா வேறு, மாவு வேறு ஆகிடும். ஸோ நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் தான் நம்ம இந்த மிளகா போடணும். ஸோ என்னோட இந்த சட்டி, இந்த பாத்திரம் வந்து எல்லா ஃப்ரைக்குமே நான் யூஸ் பண்ணுற பாத்திரம் தான். அதனால வந்து எவ்வளோ கழுவினாலும் அந்த சைடில் இருக்கிற ப்ரௌன் போக மாட்டேங்குது. ஏன்னா அதில் தான் நான் வந்து எல்லா ஃப்ரையும் பண்ணுறேன், பழம்பொரி, பஜ்ஜி, வடை எல்லாமே. ஸோ அது அந்த எண்ணெய் சூடாகி அந்த சட்டி வந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட பஜ்ஜி நல்லா சூடாக ரெடி ஆகிட்டுருக்கு. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பஜ்ஜி வந்து 2 சைடுமே வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அப்புறமா வந்து ஒரு ஸ்டெப் என்னென்னா, இதில் வந்து குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயமும் அப்புறம் கொத்தமல்லியோட இலையும் வச்சுட்டு, நம்ம ஆல்ரெடி அந்த பஜ்ஜியில் ஒரு கோடு போட்டிருந்தோம்ல, அந்த கோடில் இதை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயமும் கொத்தமல்லியோட இலையும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யம்மியாக இருக்கும். இந்த பஜ்ஜியோட டேஸ்ட்டே மாறி போயிடும், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஆத்துக்காரருக்கு ஒரு பஜ்ஜி கொடுத்துருக்கேன். அவர் டேஸ்ட் பண்ணி சொல்லுவார் எப்படி இருக்குன்னு. എങ്ങനെയുണ്ട്? ഉള്ളിയുടെ ടേസ്റ്റ് വളരെ അടിപൊളിയായിട്ടുണ്ട്. നല്ലുണ്ടോ? യമ്മിയാ? എല്ലാവർക്കും ട്രൈ ചെയ്യാമോ ഇത്? വളരെ നന്നായിട്ടുണ്ട്. ഒരു 5-6 എണ്ണം കഴിക്കാൻ തോന്നുന്നുണ്ട്. തമിഴില് പറഞ്ഞേ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா 5-6 எண்ணம் சாப்பிட மாதிரி இருக்கு. நம்ம செடியில அத்தனை அவ்வளவுதான் இருக்கு மிளகா. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆகும்போது தரேன் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம கார்த்திகாக்கும் பரத்துக்கும் கொடுக்கணுமே. ஸோ பேக் எல்லாம் பண்ணியாச்சு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு.
ஓ தேங்க்யூ. அப்போ இன்னைக்கு எங்களோட பஜ்ஜி வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு பஜ்ஜின்னு சொல்லும்போது என்ன தெரியுமா ஞாபகம் வருது, நாங்கள் எல்லாம் கும்பகோணத்துக்கு போயிருந்தப்போ அங்கே ஒவ்வொரு நவகிரகாவுக்கும் அங்கே டெம்பிள் இருக்குல்ல, ஸோ அங்கே நாங்கள் குருவோட டெம்பிளுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த டெம்பிள் எல்லாம் பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு வெளியில் வந்தபோது ஒரு அங்கிள் அங்கே வந்து மிளகா பஜ்ஜி பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த மிளகா பஜ்ஜி கூட அவர் ஒரு பவுடர் கொடுத்தாரு. அது என்ன பவுடர்னு எனக்கு இப்போவும் தெரியல. அவர்கிட்ட கேட்டபோது அவர் மிளகா பொடின்னு தான் சொன்னார், மீன்ஸ் இட்லி பொடின்னு நினைக்கிறேன். அந்த இட்லி பொடியில் அவர் கார்லிக் இருந்தது, அப்புறம் ஜிஞ்சர் இருந்தது, என்னென்னமோ பவுடர்லாம் மிக்ஸ் ஆகிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அந்த கார்லிக் பவுடர், மீன்ஸ் அந்த மிளகா அந்த பஜ்ஜி கூட அவர் ஒரு பவுடர் இப்படி போட்டார். ஸோ அந்த பவுடரோட ரெசிபி யாருக்காச்சும் தெரியும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேற ஒரு சூப்பர் வீடியோ வர வரைக்கும் பாய்.